Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சின்ன விசேஷங்களுக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்காக செய்யலாம். யாராவது கெஸ்ட் வந்துட்டாலும் நம்ம செய்யலாம். இதுக்கு என்னன்னா மில்க் சஃப்ரான் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டு மில்க் நல்லா பாயில் பண்ணிவிட்டு சஃப்ரான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம ரவை ஆட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 500 ml அளவுக்கு மில்க் எடுத்துக்கலாம். இந்த மில்கோட ஒரு 150 grams அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம். வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இது கூட நம்ம என்னென்னா சஃப்ரான் ஆட் பண்ணிக்கணும். அதாவது குங்குமப்பூ ஆட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது கலர் நல்லாயிருக்கும். லைட்டாக எல்லோ கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் கேசரி. இது வந்து என்னென்னா கோகுலாஷ்டமி ஸ்பெஷலாக தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பால் காய்ச்சிறப்போ இது வந்து ஒரு டம்ளர் வந்து நம்ம ரவை போட்டோன்னா 3 டம்ளர் அளவுக்கு நம்ம பால் விடணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பாலை காய்ச்சிக்கலாம். நம்ம பால் எடுத்துக்கலாம். பால் வந்து 3 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது வந்து குங்குமப்பூ இந்த மாதிரி கிடைக்கும். நம்மளுக்கு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சமாக போட்டாலே நம்மளுக்கு லைட்டாக வந்து எல்லோ கலர் கிடைக்கும். அவ்வளோதான், இதுக்கு மேலே தேவையில்லை. பால் நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா லைட்டாக எல்லோ கலரில் மாறிட்டு வரும். அதாவது ரொம்ப இல்லை, கொஞ்சமாக அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம நெய் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது கூட முந்திரி பாதாம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதாவது பொன்னிறமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இதே நெய் தான் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ இந்த 150 grams இருக்கும். இதையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு வரும். இதை நல்லா நெய்யில் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரவை பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பால் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது வந்து லைட்டாக தான் எல்லோ கலரில் இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வெறும் வந்து குங்குமப்பூ மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து 30 செகண்ட் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துடும். இதுக்கு வந்து நம்ம எடுக்கிற அளவுன்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை இதே கப்பில் நம்ம 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கணும். இப்போது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பை போட்டோம். இன்னொரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா 1:, அதாவது 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை, 3 கப் தண்ணி. நம்ம தண்ணிக்கு பதிலாக பால் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். இதான் வந்து கேசரினோட அளவு. அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இது என்னென்னா கொஞ்சம் சின்னதாக வந்து கட்டி விழும். கட்டி விடாமல் நம்ம நல்லா இந்த கரண்டியில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கட்டியெல்லாம் போயிடும். பார்த்திங்கன்னா சின்னது, அதாவது என்ன, இதெல்லாமே ஒரு 10 to 15 minutesல நம்ம எந்த கெஸ்ட் வந்தாலும் நம்ம ஈஸியாக பண்ணக்கூடியது தான். அதே மாதிரி ரொம்ப ஈஸியும் கூட. நல்லா சுருண்டு வர டைமுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். ரெடி ஆகிடும். கேசரியை நம்ம இந்த பிளேட்டில் அப்படியே கொட்டிக்கலாம். லைட்டாக வந்து நெய் அப்படியே தடவிக்கலாம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா கேசரி ரெடி ஆகிடுச்சு. சுருண்டு வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. அப்படியே கரெக்டாக அப்படியே ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நட்ஸை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நட்ஸை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இதை அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் நீங்கள் 20 minutes விட்டுட்டிங்கன்னா நம்ம அப்படியே ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். யாராவது வந்தாங்கன்னா அப்படியே லைட்டாக எடுத்து கொடுக்குற மாதிரி சின்ன பீஸாக கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம். சுவையான நட்ஸ் ரவா கேசரி ரெடி, அதாவது மில்க் கேசரி ரெடி. மில்க் சஃப்ரான் கேசரி எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். Pebbles Tamil.